ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரமதான் டே 20க்கான இஃப்தார் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லைங்க. லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ராவாக அந்த பட்டர் பன் மட்டும் வாங்கி வச்சிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ரமதான் டே 21க்கான இஃப்தார் ஸ்பெஷல். ரெட் பனானா, பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி, கடல் பாசி, டேட்ஸு, கிரேப்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் வடை ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பல ரசம். வீட்டில் நிறைய புதினா மல்லி இலையெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதை வச்சு புதினா சட்னி பண்ணியிருந்தேன். கட்லெட் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. ஒன்றுமே டீட்டெயிலில் சொல்லலைங்க, எப்பவும் மாதிரி தான். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கான இஃப்தார் ஸ்பெஷல் இதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரமதான் டே 22க்கான இஃப்தார் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்ஸோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி, உளுந்து வடை, கட்லெட், இடியப்பம், ஜவ்வரிசி, ஃப்ரூட் சாலட் பக்கத்து வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. நேற்று உள்ள பன் மிச்சம் இருந்துச்சு, அதனால பட்டர் பன் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த ஸ்வீட்லாம் பிடிக்காது, ஸோ பர்கர் பன் கொள்ள இந்த கட்லெட்டை பேட்டிஸ் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் புதினா சட்னி, ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோ ஸ்லைசஸ்லாம் வச்சு நான் அந்த மாதிரி பர்கர் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பட்டர் பன் பண்ணி கொடுத்துருந்தேன். நல்லா க்ரீமியா சூப்பரா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ரமதான் டே 23க்கான இஃப்தார் ஸ்பெஷல். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பசியார தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பூரி, சன்னா மசாலா, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆர்டர் இருந்தது ப்ரௌனி ஆர்டர், அதோட சேர்த்து பிள்ளைங்களுக்குமே ப்ரௌனி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரமதான் டே 27. என்ன டே 23ல இருந்து டே 27க்கு போயிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ரமதான் டே 24, 25, 26 இந்த 3 நாளும் நான் நோன்பு வைக்கல. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லாததுனால நோன்பு வைக்கல. இந்த 3 நாளுமே எதுவுமே ரெடி பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரமதான் டே 27ல தான் நோன்பு வச்சிருந்தேன். அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாவே ரெடி பண்ணியிருந்தேன். பிள்ளைங்க என்கிட்ட ரொம்ப நாளா பீஸா கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருந்தேன். பிள்ளைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் பாத்தீங்கன்னா இளநீர்ல கடல் பாசி, ரூஹப்சா ஜூஸ், அதுக்கப்புறம் வடை ஐட்டம்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இது போக அம்மா வீட்டுல இருந்து வடை, ஃப்ரூட் சாலட் இதெல்லாம் கொடுத்து விட்டு இருந்தாங்க. இது போக நெய்பர்ஸ் ஒருத்தவங்க 3 பெரிய சைஸ் கறி சம்சா கொடுத்து விட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டே செம்ம ஃபில்லிங்கா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.